வர வர கொஞ்சம் கூட வீட்ல மதிக்கிறதே இல்லங்க. அவசர அவசரமா வீடு கூட்டி, பாத்திரம் வெளக்கி, துணி துவச்சு, துணி காய போட்டு, பாத்ரூம் கழுவி, டாய்லெட் கழுவி, இப்படி எல்லா வேலையும் மதியம் 1 மணி 2 மணிக்குள்ள நம்ம செஞ்சாலும், நம்மள கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, "வீட்ல சும்மா தானே இருந்தேம்பாங்க." அத கேட்கறப்ப தான் அப்படியே சுறு சுறுன்னு வருதுங்க. உங்க வீட்லயும் இப்படி சொல்லுவாங்களாங்கங்க? நம்ம வேலையெல்லாம் ஈஸியாக்க தாங்க இது மாதிரி பொருளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது என்னென்ன இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு தனியாவே ஒரு பதிவா போடுறேன். இதுக்கு ஒயர் கூட குடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ண. ஆனா அதெல்லாம் தேவையே இல்ல. பேட்டரியிலேயே இது ஓடும். விஸ்க மட்டும் நம்ம தனியா எடுத்து கழுவிட்டு இதில போட்டு வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப எடுத்துட்டு ஒரு சின்ன ஹோல் இருக்கு பார்த்தீங்களா? இதில போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியா கழட்டுறதுனால என்னன்னா, இந்த கிளாஸ மட்டும் நம்ம சுத்தமா நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். சில பொருளெல்லாம் நான் காசே பார்க்க மாட்டேங்க. நம்ம வேலை ஈஸியாவுதா அப்படின்னு வாங்கிருவேன். இப்ப பாருங்க எக்கு ஆம்லேட் போடுறதுக்கு நான் உள்ள போட்டுருக்கேன். எல்லோ கருவும், ஒயிட் கருவும் சேர்த்தே போட்டுட்டேன். இப்ப எவ்வளோ ஈஸியா பாருங்க. பேட்டரியில இருக்கிறனால அத போட்டுட்டு நாம பாட்டுக்கு வேற வேலைய செய்யலாம். இப்ப ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆம்லேட்க்கு மட்டும் யூஸ் ஆகாதுங்க. இன்னும் ஒரு 4, 5 விஷயம் இத வச்சு பண்ணலாம். உங்களுக்கு இப்ப ஒரு தனி கிண்ணம் எடுக்காம, இதிலேயே வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பில, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம ஆம்லேட் ஊத்துனா, ஆம்லேட் ரெடி ஆயிடும்.